இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்வீட் கலத்தப்பம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நம்ம ரெடி பண்ணலாம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவும் பிடிக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை வெட்டணும். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே எடுத்து வெட்டிட்டோம். ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து 1 கப்பு தேங்காயும் சேர்த்து அது கூட 5 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இதை நம்ம ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு வேண்டி நம்ம 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறோம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது கூட நம்ம 2 கப்பு அரிசி மாவு ஊற வச்செல்லாம் அரைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம அரிசி மாவு இது கூட சேர்த்துறோம். 2 கப்பு அரிசியை இது கூட சேர்த்தி 1 கப்பு தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துறோம். இப்போ நம்ம 1/2 கப்பு தேங்காய்க்கு ஊற்றிருக்கிறோம். இப்போ 1 கப்பு, அப்படி 1/2 கப்பு. அதனால் நைஸாக அரைச்சி நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். கால் டீஸ்பூன் உப்பு, அது கூட ஒரு 1/2 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடாவை சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். 1 கிராம் வெல்லத்தை நம்ம உருக்கி அரித்து எடுத்துருக்குறோம். சூடாகவே நம்ம இந்த மாவு கூட சேர்த்திடுறோம். ஒரு கையில் ஊற்றிட்டு ஒரு கையில் கிளறிடணும். திரும்பி நம்ம அந்த சர்க்கரை பாவு இனி 1 கப்பும் கூடி இது கூட சேர்த்துறோம். இப்போ மொத்தம் 3 கப்பு தண்ணி கணக்காகுது. இது 2 கப்பு அரிசி மாவு கூட 1 கப்பு, தேங்காய் கூட 1/2 கப்பு, மொத்தம் 3.5 கப்பு தண்ணி. அப்போ நம்ம ஒரு குக்கரை வச்சுக்கணும். குக்கரை வைக்கும்போது எப்போவுமே ரவுண்டான குக்கரை எடுத்து வைக்கணும். நான் தெரியாமல் ஹாக்கின்ஸ் குக்கரை எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானதும் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக அரிஞ்சு இது கூட சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கிளறிக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துறோம். தேங்காய் கொப்பரை தான் இது கூட சேர்த்துறோம். அதனால தான் கடைசியில் போடுறோம். பச்சையாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே நம்ம தேங்காயை வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். இது தேங்காய் கொப்பரையாக இருக்கிறதுனால நம்ம வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் இந்த கொப்பரை தேங்காயை சேர்த்துறோம். இதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாவை இது கூட சேர்த்திடணும். அப்போ நம்ம போட்டிருந்த வெங்காயம் தேங்காயெல்லாம் மேலே வந்துடும். அப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். வெயிட்டெல்லாம் போட வேண்டியதில்லை. நல்லா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக வச்சு ஒரு 5 நிமிஷம் கூடி. ஏன்னா அடி கட்டியாக இருக்கிற குக்கரில் தான் நீங்கள் இது வைக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மொத்தமாக இது ரெடி ஆகிறதுக்கு 10 நிமிஷம்தான். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சு நம்ம குக்கர் மூடி எடுக்கும்போது ஸ்லோவாக எடுக்கணும். இதில் கூட தண்ணி இதில் கொட்டாமல் பார்த்துக்கணும். குக்கர் எடுக்கும்போது எப்பவுமே ரவுண்டாக இருக்கிற குக்கராக எடுக்கணும். அப்போ தான் நமக்கு திருப்பி கொட்டும்போது ஷேப்பாக கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஓரமெல்லாம் கட் ஆயிடும். ரெண்டாவது 10 நிமிஷம்தான், சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஹெல்த்தியானது, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.